உலகிலேயே சர் ஜான் மார்ஷல் அவர்களுக்கு வேறு எங்கும் சிலைகள். சிந்து சமவெளி நாகரிகத்தை முதலில் வெளிப்படுத்திய சர் ஜான் ஹெர்பர்ட் மார்ஷலுக்கு சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் 50 லட்சம் ரூபாயில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள திருவுருவ சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்கலாம், கேட்கலாம். வெங்கட்ரமணன், மேலும் விவரம். வணக்கம் ஷாம். சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியக வளாகத்தில் தமிழக அரசு சார்பாக சிந்துவெளி நாகரத்தை முதலில் வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் என்னும் கருதுகோளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹெர்பர்ட் மார்ஷல் அவர்களுக்கு 50 லட்சம் ரூபாயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்ததற்கு பிறகாக சர் ஜான் ஹெர்பர்ட் மார்ஷலுடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். உடன் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, மு பி சுவாமிநாதன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழக அரசின் தொல்லியல் துறை சார்பாக சிந்து சமவெளி பண்பாட்டு கண்டுபிடிப்பு நூற்றாண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி வைத்தார். அப்போது சிந்துவெளி நாகரிகம் பற்றிய அறிவிப்பின் மூலம் இந்திய துணைக்கண்ட வரலாற்று பற்றிய புரிதலை தலைகீழாக மாற்றியவர் சர் ஜான் ஹெர்பர்ட் மார்ஷல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புகழாரம் சூட்டி அன்றைய தினமே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜான் மார்ஷல் சிலைக்கு அடிக்கலை நாட்டி 3 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு சிந்துவெளி நாகரத்தை முதலாக வெளிக்கொண்டு வந்த சர் ஜான் ஹெர்பர்ட் அவருடைய திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். 50 லட்சம் ரூபாயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவுருவச் சிலையை திறந்து வைத்து அவருடைய திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்கிறார்.